எடுத்துக்க. விஷால் இன்னும் எழுந்திருக்கல? ராத்திரி டிவி பாத்துட்டு இருந்தான், தூங்கிட்டு இருந்தான். எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் காலையில எழுப்புன்னு. அம்மா, அப்பாவோட பக்தி ரொம்பவே அதிகமாயிருச்சு. இவரோட பக்திய பார்த்து எல்லா கடவுளும் வீட்டுக்கே வந்துருவாங்க போல இருக்கு. நீ நல்லா படிச்சு பெரிய டாக்டர் ஆனமா? சரிங்கப்பா, நான் கண்டிப்பா டாக்டர் ஆவேன். தட்ஸ் மைக்கேல், எனக்கு தெரியுமா. இத பாரு, அக்காவை போல நீயும் நல்லா படிக்கணும். ஓகே அப்பா. ஓகே. குட் மார்னிங் அப்பா. குட் மார்னிங். காலையில சீக்கிரமா எழுந்துக்க ஆரம்பி. உன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பிக்சர் பாக்கறத குறைச்சுக்க. இந்த தடவை இன்டர்மீடியட்ல பாஸ் ஆகணும். ஐ அம் பிராக்டிசிங் ஆக்டிங் அப்பா. நான் விஜய் மாதிரி பெரிய ஹீரோ ஆகணும்ப்பா. முதல்ல படிப்புல கவனத்தை செலுத்து, அதுக்கப்புறம் நான் உன்னை ஹீரோ ஆக்குறேன். இது நிறைவேறணும்னா ரொம்ப செலவாகுங்க. நான்சென்ஸ். நீ இந்த பேச்சில தலையிடாத. இந்த விஷயங்களை பாத்துக்க நான் இருக்கேன். ராஜு சார், உங்க செக் கிளியர் ஆயிருச்சு, நீங்க செக் பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூ சார். ஓகே. ராஜு சார், எங்க கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசிஸ்களும் இன்சூரன்ஸ் பாலிசிஸ்களும் தனியா இருக்கு. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பிளானர் உங்க வீட்டுக்கு வந்து நல்லா புரிய வைப்பாங்க. என்ன சார், பேங்க்லயும் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பாலிசிஸ்களை பத்தி பேசுறீங்க? ராஜு சார், காலையில இருந்து ராத்திரி வரை உங்க ஒவ்வொரு பினான்சியல் டிரான்சாக்சனும் எங்க பேங்க் மூலமா தான் ஆறுது. ஒரு பினான்சியல் அட்வைஸ் உங்க வாழ்க்கைக்கும் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இன்னைக்கு நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நாளைக்கு உங்க ஆளை போன் பண்ணிட்டு வர சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. யார் நீங்க? என் பேரு கார்த்திக். பேங்க்ல இருந்து வரேன். சார் என்ன கூப்பிட்டாரு. சரி சரி, உள்ள வாங்க. தேங்க்யூ மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. சார், என் பேர் கார்த்திக். பேங்க்ல இருந்து வரேன். 1 minute. நான் சொல்றேன். வைக்கிறேன். சொல்லுங்க கார்த்திக். சார், எங்க கிட்ட இன்சூரன்ஸ் அண்ட் ரிட்டையர்மெண்ட் பாலிசிஸ் இருக்கு. அத பத்தி பேச வந்திருக்கேன். கார்த்திக், எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அர்ஜென்ட் வேலையா வெளியில போய்கிட்டு இருக்கேன். சார், அப்புறமா பார்க்கலாம். ஓகே சார். சொல்லுங்க. என் பேரு கணேஷ். சார் வர சொன்னார். உள்ள வாங்க. இந்த வேலை இன்னும் முடியலையா? சொல்லிருக்கேன் திம்பேர், எலக்ட்ரீஷியன் சாயங்காலம் வருவாரு. நான்சென்ஸ். வேலை வெட்டி இல்லாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என் ஃபிளைட் டிக்கெட் என்னாச்சு? புக் பண்ணிடுவேன், இன்னும் கிடைக்கல. இந்த வேலையை கூட செய்ய முடியலையா? பண்ணிடுறேன் திம்பேர். ஃபிளைட் டிக்கெட் கிடைக்கலன்னா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிருக்கலாமே. ஒரு முக்கியமான மீட்டிங்குக்கு போனோம். சரி திம்பேர். நான்சென்ஸ். சொல்லுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வந்த விஷயத்த சீக்கிரமா சொல்லுங்க, எனக்கு வெளியில போகணும். சார், என்கிட்ட இன்சூரன்ஸ் அண்ட் ரிட்டையர்மெண்ட் பாலிசி இருக்கு. அத பத்தி தான் சொல்ல வந்திருக்கேன் சார். எனக்கு இன்சூரன்ஸா? நான்சென்ஸ். எனக்கு இன்சூரன்ஸ்ல நம்பிக்கை இல்ல. இன்ஃபேக்ட் எனக்கு அத பத்தி யோசிக்க நேரமும் இல்ல. இன்சூரன்ஸ் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்பவே தேவையானது சார். எனக்கு இன்சூரன்ஸ் தேவையில்லை. உங்களுக்கு கொடுக்கிற பிரீமியம் அமௌண்ட என் பிசினஸ்ல இல்ல ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணினா நான் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அது கூட கம்பேர் பண்ணும்போது உங்க ரிட்டர்ன்ஸ் என்ன கிடைக்குது? இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஐ திங்க்
ஐம் நாட் த ரைட் பர்சன் ஃபார் யூ. நான் உங்ககிட்ட இன்சூரன்ஸ் விற்க வரல சார். இன்சூரன்ஸ் எவ்வளவு தேவைன்னு சொல்ல வந்தேன். எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா ஃபேக்ட் ஃபைண்டிங் மூலமா எவ்வளவு இன்சூரன்ஸ் தேவைங்கிறத எடுத்து சொல்லுவேன். என் பர்சனல் விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணுமா? நான் எந்த அளவு இன்சூரன்ஸ் எடுத்துக்கணுங்கிறத நீங்க எனக்கு சொல்ல போறீங்களா? சொல்லுங்க. உங்க வயசு என்ன சார்? 44. என்ன பொறுத்தவரை நீங்க 10 கோடிக்கு பாலிசி எடுக்கணும். என்ன 10 கோடி ரூபாயா? ஆமா சார். உங்களுக்கு ஏதாவது திடீர்னு ஆயிடுச்சுன்னா இது உங்க குடும்பத்துக்கு ரொம்பவே தேவை சார். தினசரி செலவுகளுக்காக இது ரொம்பவே முக்கியம். உங்க குழந்தைகள் படிப்புக்காக, உங்க கடன் அடைக்க இந்த தொகை தேவையானது சார். எனக்கு ஒண்ணும் ஆகாது. எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல. என்ன பாத்துக்கவும் என் குடும்பத்தை பாத்துக்கவும் எனக்கு ஆளுங்க இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல கடவுள் இருக்காரு. சார், நம்ம குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கும் சந்தோஷத்தை தர வாக்குறுதி அளிக்கலாம், நல்லபடியா கவனிச்சுக்க உறுதி அளிக்கலாம். ஆனா நிரந்தரமா உயிரோட இருப்பேன்னு சொல்ல முடியாதுல்ல. நீங்க வெளியே போகும்போது வீட்டு செலவுக்காக காசு கொடுத்துட்டு தானே போறீங்க. ஒருவேளை நீங்க திரும்பி வரலைன்னா எவ்வளவு கொடுத்துட்டு போகணும்? இன்சூரன்ஸ் ஒரு தேவையான விஷயம் மட்டுமல்ல, அது ஒரு பொறுப்பு. உங்க குடும்பத்தை நீங்க நேசிக்கிறீங்க, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சார். நான் இல்லாத போது என் குடும்பத்தோட லவ் லெட்டர் இந்த காப்பீடு பாண்ட் மட்டும்தான் சார். நாளைக்கு ஏதாவது ஆகலாம்னு நினைச்சு இன்னைக்கு உங்களுக்கு பாலிசிக்கான பணத்தை கட்டுறதா? இத பத்தி அப்புறமா யோசிக்கலாம். இது உண்மை சார். நாம இன்சூரன்ஸ் பத்தி யோசிக்கிறதே இல்ல சார். எதுக்குன்னா நாம உயிரோட இருக்கும்போது அது தேவைப்படுறது இல்ல, தேவைப்படும் போது நம்ம உயிரோட இருக்கிறது இல்ல. அதனால இன்னைக்கு இப்பவே முடிவு எடுக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க இப்படிதான் பேசுவீங்க. இன்னைக்கே எடுத்துக்கணும், அப்புறம் இந்த க்ஷணமே எடுத்துக்கணும். இதெல்லாம் யார்கிட்ட ஒண்ணுமே இல்லையோ அவங்க கிட்ட சொல்லுங்க. என்ன போலவங்களுக்காக இல்ல சார். உங்ககிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி உங்க குழந்தைகளுக்காக சார். அதை வித்து வாழ்க்கை ஓட்டுறதுக்கு இல்ல. சரி சரி, நான் என் ஆடிட்டர் கிட்டயும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் கேட்டுட்டு சொல்றேன். சார், நீங்க எப்பவாவது மேடம்க்கு காஸ்ட்லி கிஃப்ட் கொடுத்திருக்கீங்களா? மேரேஜ் ஆனிவர்சரிக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கும்? 10 லட்சம் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ். சார், இவ்வளவு காஸ்ட்லி பொருளை வாங்கும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்க ரிலேட்டிவ் கிட்ட, இல்ல ஆடிட்டர் கிட்ட கேட்டு வாங்குனீங்களா? சொல்லுங்க சார். இல்ல இல்ல. காரணம், ஒய்ஃபுக்கு gift கொடுக்கும்போது நாம நம்ம மனசு சொல்றதை தான் கேட்போம், மத்தவங்க பேச்ச கேட்க மாட்டோம். அதனால நீங்க ஒரு முடிவு எடுக்கும்போது அது உங்க முடிவா இருக்கணும், மத்தவங்களோடது இல்ல. அதே போல எது ஃபேமிலிக்கு முக்கியமோ அதுல ஏன் தாமதம் பண்றீங்க? வாங்க, உள்ள வாங்க. என்ன ராஜு, இன்னும் ரெடி ஆகலையா? நம்ம கணேஷ் இன்சூரன்ஸ் பாலிசியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. ராஜு, உனக்கே இந்த பாலிசி கிலிசி எல்லாம் நீ வாங்கின லேண்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதெல்லாம் எதுக்கு? நாங்க இருக்கோம்ல, எந்த இன்சூரன்ஸ் பாலிசி தேவையில்ல. எங்களை பொறுத்தவரை இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது கடவுள் நம்பிக்கை இல்லாத மாதிரி. சரி, நான் ரெடி ஆயிட்டு வரேன். ட்ரெயினுக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அப்புறமா பாப்போம். சார், ட்ரெயின்ல வித்தவுட் டிக்கெட் போறது குற்றம் சார். அதே போல இன்சூரன்ஸ் இல்லாம குடும்பத்தை நடத்துறது நம்ம குடும்பத்தை ஆபத்துல தள்ளுற மாதிரி சார். வாயில வந்தது சொல்லு. யார் நீங்க? என் பேரு ஈஸ்வர் சார். என்ன விஷயம்?
இன்சூரன்ஸ் சேல்ஸ் ஆபீசர். இந்த மாதிரி தேவையில்லாத மனுஷங்களை வீட்டுல நுழைய விடாத. என்னங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நம்ம வியாபாரத்துல முதலீடு செஞ்ச தொகை நான் வாங்கின கடனை திருப்பி தர குறைஞ்சது இன்னும் 2 வருஷம் ஆகும். அப்பதான் லாபத்தை மறுபடியும் பார்க்க முடியும். என்ன காலையில 4 மணிக்கு எழுப்பிடு. சீக்கிரம் கிளம்பணும். சரி. பாரதி, 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 பாரதி. என்னங்க 4 மணி ஆயிடுச்சு. என்னங்க எழுந்துறீங்க? பாரதி, நான் இங்க இருக்கேன். பாரதி, நான் இங்க இருக்கேன். பாரதி, ஏங்க ஏங்க கேளுங்க. ஏங்க எந்திரிங்க. பாரதி. ஏதாவது பேசுங்க. ஏங்க எந்திரிக்க மாட்டேங்கிறீங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் நான் என் கடவுளை நம்பினேன். ஆனா கடவுள் என்னை ஏமாத்திட்டாரு. இப்ப என் மனைவி குழந்தைகளை யாரு காப்பாத்துவாங்க? கடவுளே, நான் உங்களை மனம்பூர்வமா நம்பினேன். நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க கடவுளே. என் கூட என் மனைவி குழந்தைகளையும் ஏமாத்திட்டீங்க. நானா? நான் இல்லாம என் மனைவி குழந்தைங்க எப்படி அழறாங்க பாருங்க. இப்ப அவங்களுக்கு யாரு உதவி செய்வாங்க? என்னோட ஃப்ரெண்ட்ஸும் உறவுக்காரங்களும் நான் இல்லங்கறதுனால என்னோட வியாபாரத்துக்கான வாங்கின கடனை திரும்பி பெற என்னோட சொத்தை அவங்க பேர்ல எழுதிக்கிறாங்க. இந்த தவறான செயலுக்கு நீங்க தான் பொறுப்பு. ஒருவேளை நான் உயிரோடு இருந்திருந்தேனா இப்படி ஒரு வேளையும் நடந்திருக்காது. பிறப்பும் இறப்பும் இயற்கையின் செயல் உனக்கு தெரியாதா? உன்னுடைய ஆயுள் உன் கர்மத்தை பொறுத்து இருக்கிறது. ஆயுள் முடிந்த பிறகு ஒவ்வொரு மனிதனும் தன் சரீரத்தை விட்டுவிட வேண்டும். ஆக உன் உடம்பில் உயிர் உள்ளவரை உன்னுடைய எல்லா வேலைகளையும் நீ முடித்துவிட வேண்டும். இல்லையெனில் இப்படி அவதிப்பட வேண்டும். உன்னுடைய குடும்பம் இந்த இக்கட்டான நிலையை சந்திக்காமல் இருக்க நான் 3 கடவுளை அனுப்பினேன். 3 கடவுளா? என் வீட்டுக்கு எந்த கடவுளும் வரலையே. உன் வீட்டுக்கு கார்த்திகேயன் என்ற பெயரில் ஒருத்தன் வந்திருந்தான். அவன் உன்னிடம் பேச விரும்பினான். உன் அகங்காரத்தின் காரணத்தினால் அவனை விரட்டி விட்டாய். அது சாக்ஷாத் கார்த்திகேயன். 2வது விநாயகர். அவன் உன்னிடம் எல்லா விஷயங்களையும் தெளிவாகச் சொன்னான். உன் அகங்காரத்தினால் நீ அவனை கேட்கவில்லை. அவன் உதவி தேவையில்லை என்று அவனை விரட்டினாய். அவன் சாக்ஷாத் விநாயகர். பிறகு 3வது ஆள் ஈஸ்வர். அது வேறு யாருமல்ல, சாக்ஷாத் பரமேஸ்வரர். கைலாசத்திலிருந்து உன் வீட்டுக்கு வந்திருந்தார். நீ அவர் பேச்சையும் கேட்கவில்லை. அவரை வீட்டை விட்டு விரட்டி
அவர் முகத்திற்கு எதிரே கதவை சாத்தினாய். இந்த மனிதர்களை வீட்டுக்குள்ளே நுழைய விடாதே என்று மனைவியிடம் சொன்னாய். விநாயகர் சொல்லும் பொழுது நீ அவர் பேச்சை கேட்கவில்லை. ஒருவேளை நீ அங்கு இருந்திருந்தால் அனைவர்களை பற்றி உண்மையான விவரங்களை தெரிந்து கொண்டிருப்பாய். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சார், இப்ப நீங்க சொன்னீங்க உங்க மதத்துல குர்ஆன் அண்ட் ஹதீஸ் இந்த 2 புத்தகங்கள் இருக்கு. இந்த ஹதீஸ் புத்தகத்துல நீங்க வேலை விஷயமா வெளியூருக்கு போனீங்கன்னா 3 வருஷத்துக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வச்சுட்டு போகணும். காரணம், நீங்க வர லேட் ஆச்சுன்னா வீட்டு தேவைக்காக இட்ஸ் ஆல்சோ ஒன் ஷாட் இன்சூரன்ஸ். இத பாருங்க, அவங்களுக்கு இன்சூரன்ஸ் தேவையில்லை. நாம இறந்து போயிடுவோங்கிறதுக்காக இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது இல்ல. நம்ம வருமானம் நின்னு போயிடுது, அதுக்காக தான் இன்சூரன்ஸ் தேவை. அவங்களுக்கு கவலையே இல்ல. அவங்க கிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு, கூட நாங்க இருக்கோம்ல. அப்படியா? இப்ப நீங்க இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணுங்க. இது என்னது? நான் சொல்லலையா, நீங்க அவங்க குடும்பத்தை காப்பாத்துவீங்கன்னு ஒரு கேரண்டி. இதெல்லாம் எதுக்கு? ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க கடன், குழந்தைகள் படிப்பு, குழந்தைகள் கல்யாணம், அந்த பொறுப்பை ஏத்துக்கிற கேரண்டி உங்க சார்புல இருந்து. ஏன் நீங்க சைன் பண்ண மாட்டீங்களா? யாருமே பொறுப்பு ஏத்துக்க மாட்டாங்க. யாரு இன்சூரன்ஸ் இல்லாம இறந்துடுறாங்களோ அவங்க திரும்பி வந்து தன் குடும்பம் படுற கஷ்டத்தை பார்த்தா அப்பதான் அவங்க செஞ்ச தப்பு அவங்களுக்கு புரியும். உங்களை பொறுத்தவரை லைஃப் இன்சூரன்ஸ் தேவையே இல்ல. முக்கியமான விஷயம் என்னன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் உங்களுக்காக இல்ல, உங்க குடும்பத்துக்காகத்தான். இந்த வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமல்ல. ராம அவதாரத்தில் அடுத்த நாள் பட்டாபிஷேகம். இரவில் கதை முழுவதும் மாறியது. நான் காட்டிற்கு போக வேண்டியதாயிற்று. நான் ஒரு திசையை தான் காட்டிக் கொடுப்பேன். அந்த வழியில் போவதும் போகாமல் இருப்பதும் உன் சிந்தனை மற்றும் அறிவை பொறுத்தது. கடவுளே, என்ன மன்னிச்சிருங்க. நான் செஞ்ச தப்புக்காக என் குடும்பத்தை பழி வாங்காதீங்க. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க கடவுளே. நடந்தது நடந்து விட்டது. இயற்கையின் விதியை யாராலும் மாற்ற முடியாது. கடவுளே, இன்சூரன்ஸ் இல்லாத வாழ்க்கை என் குடும்பத்துக்கு ஒரு சாபம். என்ன மன்னிச்சிரு பாரதி, மன்னிச்சிரு.